தமிழக வெற்றி கழக கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கை மூலமா தமிழக மக்களுக்கு புசி ஆனந்த் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அரசியல்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோம்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும். தமிழக வெற்றி கழக கட்சியோட முதல் மாநாட்டிலே விஜய் அவர்கள் தெளிவா கட்சியோட கொள்கை எதிரிகள் அரசியல் நிலைப்பாடு சம்பந்தமா தெளிவா பேசியிருப்பாங்க. நம்மள வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? விஜய் அவர்களோட வழிகாட்டுதலின் அடிப்படையில 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களோட பெரும்பான்மை பலத்தோட தமிழக வெற்றி கழக கட்சி ஆட்சி அமைக்கும். அதுக்கான வியூகத்தை சரியா தமிழக வெற்றி கழக கட்சி வகுத்திருக்கு. இந்த வியூகம் அடிப்படையில 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக கட்சி சந்திக்க போகுது அரசியல். அதனால ஊடகங்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தவறான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட போயிட்டு சேர்த்து மக்களை குழப்பாதீங்க. தமிழக வெற்றி கழக கட்சி மக்களிடம் எழுச்சி அடைஞ்சிட்டு வருது. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழக கட்சி ஏடிஎம்கே கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பிரபல நாளிதழ்ல வெளியாயிருக்கு. இந்த செய்தி முற்றிலும் பொய்யான செய்தி. இந்த செய்தியை எப்போதுமே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. தமிழக வெற்றி கழக கட்சியோட அரசியல் நிலைப்பாடு எப்போதுமே மக்களோட நலனுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. தமிழக வெற்றி கழக கட்சியோட கூட்டணி சம்பந்தமா அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்ட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அவரு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாஜக கட்சி அல்லாத திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிற கட்சிகள் அதிமுக கூட கூட்டணி வரலாம். தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் கூட்டணி முடிவுகள் சம்பந்தமா தகவல் வெளியிட முடியும். இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழக கட்சியோட கூட்டணி சம்பந்தமா ஏடிஎம்கே எந்த பேச்சுவார்த்தையை நடத்தல அப்படிங்கிற மாதிரிதான் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வைரல் ஆயிட்டு வருது. மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு. ஓகே, பாய். உங்கள் சிஜி.